உபாகமம் 27வது அதிகாரத்தில் வாசிக்க போவோம். 27:16 வசனம். அடுத்த வசனம், தன் தகப்பனையும் தாயையும் தூஷிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று. இப்போ ஆக்சுவலாக கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்கள் என்னென்னு பார்க்குறோம். தகப்பனையும் தாயையும் தூஷிக்கக்கூடாது. தூஷித்தோம்னா அவங்க சபிக்கணும். ஸோ இந்த மாதிரி கர்த்தருடைய எண்ணங்கள் இருக்கிறபடியால் நம்மளும் அவருடைய எண்ணத்துக்கு ஏற்றபடி நடக்கிறது. எதுக்கு தகப்பனையும் தாயையும் தூஷிக்கணும்? அவன் வந்து சபிக்கப்பட்டிருக்கன்னா ஹீல் பி கஸ்ட். அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா தகப்பனுடைய வயிற்றுலேருந்தும் தாயோட வயிற்றுலேருந்தான் பிள்ளையை உற்பத்தி பண்ணுறாரு. ஆகவே நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்த வசனம் வந்து, பிறனுடைய எல்லைக்குறியை ஒற்றி போட்டு வருவன் சபிக்கப்பட்டவன். பவுண்ட்ரிஸ் சேஞ்ச் பண்ணுறது. இப்போ அடுத்தவன் ப்ராப்பர்ட்டியை எடுத்து நம்ம ஆட்டையை போடுறது, இந்த மாதிரி பண்ணுறது கர்த்தருக்கு பிடிக்காதது. எதையும் பவுண்ட்ரி மாற்றாது. உன்னதை வச்சுட்டு போதும் என்ற மனசோடு இருக்கு. இதுதான் போதும் என்ற மனசு. நம்ம போதும் இல்லாத மனசு என்ன பண்ணணும்னா அடுத்தவன் ப்ராப்பர்ட்டியை எடுக்க பார்க்கும். இதெல்லாம் கர்த்தருக்கு பிடிக்கமானது. இவங்கெல்லாம் சபிக்கப்பட்டவர்கள் என்றது கர்ஸ். இப்படி வந்து நேராக வந்து கர்ஸ் இறங்காது, வேறு வழியில் இறங்கிடும். அவங்களுக்கெல்லாம் பாருங்கள், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். இதை நன்றாக நோட் பண்ணிக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.